ஈடி தமிழர்களுக்கு வணக்கம். நிறைய என்ஆர்ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வாழ்நாளில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டில வேலை செஞ்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு பொதுவாகவே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இந்தியா வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள நம்ம பண்ணணும்னா, எந்தெந்த விஷயங்கள பண்ணணும்? ஸோ தட் என்னுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி மாத்துறது? பேங்க்ல நான் போய் எப்படி அப்டேட் பண்ணுறது? அப்படின்ற சில கேள்விகள் ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே வந்தவுடனே நேச்சுரலாக அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் கம் பேக் ஃபார் குட் அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவில் தான் இருக்க போகிறீங்க, இதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை இங்கே தான் கழிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து மாற்றிக்கிறது நல்லது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு வருஷம் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய டேக்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து மாற்றணும். ஸோ உங்களுடைய முதல் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா, என்ஆர்இயாக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபண்ட் அக்கௌண்ட்ஸும் வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை வந்து ரெசிடெண்ட்டாக மாற்றிக்கலாம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நீங்கள் எதர் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா என்ஆராக இருக்கலாம், அதாவது என்ஆர்ஐயாக இருக்கலாம். ஒரே இண்டிவிஜுவல் வந்து 2 ஸ்டேட்டஸ்லையும் இருக்க முடியாது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய ட்ராக்கிங் எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து என்ஆர்ஐயாகவும் இருக்கலாம், இன்னொரு பேங்க்கில் போய் நீங்கள் ரெசிடெண்ட்டாகவே இருக்கலாம். இல்லை இன்ஃபேக்ட் சில பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, என்ஆர்ஐ அக்கௌண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கும், ரெசிடெண்ட் அக்கௌண்ட்டும் ஒரே இருந்த காலம்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங் ஆகிருக்கு. ஏன்னா ஒன்று இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக லிங்க் ஆகிருக்கு. ஒன்று உங்கள் பேன் இருக்குது, ஒரு பக்கம் ஆதார் இருக்குது, உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து ஆதாரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டேட்டஸ் மாற்றினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இடத்துல வந்து மாறிடும். இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோலியோவில் ஸ்டேட்டஸ் மாற்றினீங்கனாலே மற்ற ஃபோலியோஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஓகே இந்த ஃபோலியோவில் நான் என்ஆர்இ வச்சுக்கிறேன், இந்த ஃபோலியோவில் நான் வந்து ரெசிடென்ட் வச்சுருக்கிறேன்னு பண்ணுறது வந்து இப்போ வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ முதல்ல நீங்கள் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ட் இந்தியனாக மாறிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலாக உங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை மாற்றி திருப்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது இந்தியாவில் என்னென்னலாம் முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை வந்து ஒரு நோட்லேயோ எழுதி வச்சதை வந்து நீங்கள் சரி பார்த்து எங்கெங்கெல்லாம் உங்கள் பேங்க்கோட டீட்டெயில்ஸை வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணணுன்றது முதல் பண்ணணும். ஏன்னா இதை நீங்கள் வந்து அதாவது டாக்குமெண்டேஷன் வைஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதே மாதிரி உங்களுடைய கேஒய்சியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், ரெசிடென்ட் ஸ்டேட்டஸாக அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு நம்ம போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே ஜென்ரலாக வெளிநாட்டில் இருக்கும்போது இந்தியாவில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் நிறைய பேர் வச்சுக்கிறது இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நீங்கள் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா இந்தியாவில் வந்த உடனே நேச்சுரலாக உங்களுடைய ஃபாரின் பாலிசி மோஸ்ட்லி வந்து இங்கே ஒர்க் ஆகாது. அப்போ இந்தியாவில் இருக்கும்போது அண்ட் நிறைய பேருக்கு வந்து கம்பெனி தான் வந்து இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க ப்ளஸ் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்றனால அண்ட் ஜென்ரலாக உங்களுடைய ஏஜும் சின்ஸ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் அட் த ரிட்டையர்மெண்ட் மோடுன்றனால நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை எவ்வளோ முதல்ல எடுத்துக்கிறீங்களோ அது நல்லது. ஏன்னா அதை எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய ஹெல்த் ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது பிளாட்ஸ் வாங்கி வச்சுருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எதுக்காக வாங்கி வச்சுருந்தீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கும் போகலாம். அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு வந்து மாதம் வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ தொகை இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ தேவை இருக்குது, இது ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்துடுவாங்க, ஆனாலும் சில நேரம் அந்த நாட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து ரூபாவாக அதை கன்வெர்ட் பண்ணலாமா, டாலர்லேருந்து மாற்றலாமா, இல்லை பவுண்ட்லேருந்து மாற்றலாமா அப்படின்ற கேள்வி இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அங்கே திரும்பி உங்களுக்கு வந்து டாலரோ இல்லை வந்து யூரோவோ தேவைப்படாது, இல்லை பவுண்டோ தேவைப்படாது அப்படின்னா அங்கே உங்களுக்கு யாரும் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கிற பணத்தை ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். ஈவன் ஒரு கரன்சி ரிஸ்க் முன்ன பின்ன இருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஈஸ் அவுட் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் இப்போது வெளிநாட்டில் வந்து பணம் வச்சுருக்கீங்கன்னா ஜென்ரலாக உங்களோட எஃப்டி ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4% தான் இருக்கும்.
ஸோ ஒரு ருப்பி டெப்ரிசியேஷன் ஒரு 3-4% இருந்தால் கூட 7-8% தான் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்தியாவில் அந்த பணத்தை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே, நீங்கள் இங்கே ஒரு எஃப்டியோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஃபண்டுலையோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லையோ போட்டிங்கனாலே உங்களுக்கு 7-8% கிடச்சிடும். ஸோ அதனால் கரன்சி ரிஸ்க் இருந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் எடுத்துட முடியும். அது ஒன்று. செகண்ட், பணம் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய தேவைக்கு பெட்டராக பிளான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற எஸ்டபிள்யூபி. ஸோ ஒன்று உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுடைய எஃப்டிலையோ இல்லை வந்து ஒரு டெட் ஃபண்ட்லேயோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் ஏதாவது போடணுன்னா போடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிட் ஸ்கீம் மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ரெகுலர் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பணத்தை பற்றி பெருசாக யோசிக்காமல் உங்கள் லைஃப்பை பெட்டராக பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு என்ஆர்ஐயாக இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல உங்கள் ஸ்டேட்டஸை சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய இன்கமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கார்பஸை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமும் ஃபினான்ஷியலாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஹோப் இந்த தகவல் கண்டிப்பாக என்ஆர்ஐயாக இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வரணும்னு யோசிச்சிருக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வர வீடியோஸில் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.